தேவன் நம்ம மகிமைப்படுவதாக. வார்த்தைகள் கடந்து போகும்னு ஒரு சின்ன செய்தி நான் முதல்ல சொன்னேன். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார்? ஆதாம் ஏவாள். ஆமாம். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விரிச்சலுக்குள்ளே போதும் அது வேணாம், ஒளிஞ்சதெல்லாம் வேண்டாம். பகலில் குளிர்ச்சியான வேலையில் தேவன் ஏன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் அது ஏதும் தோட்டத்தை ஆதாம் ஏவாளை பார்க்கணும்? ஆக்சுவலாக அந்த ஆதாம் ஏவாள் செஞ்சக்கூடிய தப்பு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியானா கண்டிப்பாக அவங்க மரணிச்சிருக்கணும். ஆனால் மரணித்தாங்க, அதாவது சரீரப்பிரகாரம் மரணிக்கலை, ஆனால் மரணித்தாங்க. எப்படின்னா தேவனை விட்டு பிரிஞ்சாங்க. அவரே சொல்ல, என்னை விட்டு பிரிஞ்சிட்டீங்க நீங்கள், அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்தை தள்ளப்பட்டாங்க. அது இல்லை. இப்போ பகலில் குளிர்ச்சியான வேலை அப்படின்னா இந்த 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 டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலை தான் பகலில் குளிர்ச்சியான வேலை. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி 3 மணிலேருந்து 6:30 வரை தான் குளிர்ச்சியான வேலை. இதே வேலையில் தேவன் இந்த இடத்துக்கு வராரு, நம்ம விசுவாசிப்போம். வராரு, நம்மளை எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சத்தத்தை நம்ம கேட்போம். அந்த சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவியின் கண்களை திறக்கும்படியாக கர்த்தர் தாமே இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா நான் சொல்ல போகிற அந்த வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கணும். அதுக்கு அவரோட கிருபை இல்லாமல் முடியாது. வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. பைபிளில் நிறையா வசனம் அந்த விசுவாசத்தை பற்றி இருக்குது. இந்த மாதிரி தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாதுன்னா என்ன மீனிங்? இப்போ பிரியமாக இருக்கான்னா தேவனுடைய பெட்டா, அதாவது என்னென்னா, இப்போ நம்மளை படைச்சதே தேவன் அவர் சாயலில் படைச்சிருக்காரு. என்னுடைய பிள்ளை அந்த ரேஞ்சில் தான் படைச்சிருக்காங்க. பிரியமாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுன்னா எப்படி, எதை வச்சு? அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் விசுவாசிகள், ஏன்னா நம்ம காலை பொழுது இங்கே உட்காந்துக்கு தேவவசனத்தை கேட்க வந்திருக்கோம். கிறிஸ்தவர்கள், ஏன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைகள், ஏன்னா அவரை விசுவாசிக்கிறனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே இந்த எண்ணம் இருக்குது. இப்போ எண்ணம் இருக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம். அவர் என்ன பிடிக்கும், ஏன்னா நம்ம அவரை விசுவாசி தான் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்ம செய்ய பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, இப்போ நீ உங்களோட சித்தம் இது தானா, உங்களுடைய திட்டம் இது தானா? இப்போ எங்களோட எண்ணத்தை மீறி அவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கனால அதை நாங்கள் செஞ்சோம் போய். அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தா. அதே மாதிரி தான் அவருக்கு பிரியமானது செய்ய நம்ம விரும்புகிறோம், நம்ம விசுவாசிகளாக. இப்போ விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். இப்போ நம்ம எண்ணங்களில் இந்த காரியங்கள் தோணுதுன்னா அது அவர் தான். இந்த எண்ணங்கள் காரியம் தோன்றனாலும் அவர் தான். நம்ம பிறக்கிறப்புலேருந்து இறக்குற வரை அவர் தான் நம்ம வழி நடத்தினார். அதான் விசுவாசிகளை தோன்றதும் முடிக்கிறதும் அவராகவே இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒரு 2 வகையாக இருக்குது. எப்படி 2 வகையாக இருக்குன்னா, இருதயத்துக்குள்ளே விசுவாசிக்கிறது. இன்னொன்று என்னென்னா செயலில்னா கிரியை மூலியமாக காட்டுறது. 2 இருக்குது. இப்போ இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 10:9, 10வது அதிகாரம் 9வது வசனம். நான் படிக்கவா? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ ரட்சிக்கப்படுவார் எப்படின்னா, அவர் இருக்கார், அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக தான் வந்தார், நமக்காக தான் எல்லாம் பண்ணாருன்னு நம்ம விசுவாசித்தாலே, நம்ம வாயினால் அறிக்கை பண்ணால் நம்ம அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவார்கள். நான் ஏற்கனவே இந்த செஷனில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஆவி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அது தேவன் கொடுத்தது, அது பரிசுத்தமானது, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆத்மா ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது அது கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குறோம், இல்லை ஒரு சில கிரியையினால் நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னா அது இன்றைக்கி நைட்டே நம்ம தேவனிடத்தில் அது சரி பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் இருதயத்தில் கலங்கி அவர் முன்னாடி கேட்டோன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுப்பார். அதனால் ஆத்மாவில் எப்போவுமே அது சுத்திகரிச்சுட்டே இருக்கணும்.
ஆவி வந்து பரிசுத்தமானது 100% அவர் கொடுத்தது. ஏன்னா அவரால் நாசியில் நம்ம ஊதி நம்மளை உயிர் பெற வச்சார். ஆத்மா வந்து ரட்சிக்கப்படும். ஏன்னா அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து கீழே வர்றார். தேவன் வந்து குமாரனை வந்து அனுப்பி வைக்கிறார். இவங்க வந்து அந்த அளவுக்கு ஆத்மாவில் வந்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியாது, ஏன்னா இவங்க வந்து வீக்கானவங்க அப்படின்னு சொல்லி குமாரனை அனுப்பி வைக்கிறார். அவர் இயேசு அனுப்பி வைக்கிறார். இயேசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த உலகத்தை வந்து ரட்சிக்க தான் வந்திருக்கேன். அதாவது இழந்து போனதை மீட்கவும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றார். அப்போ ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. இதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா ரட்சிப்பு என்னென்னா, இப்போ படித்தோம் இல்லையா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு. வாயிலே அறிக்கையிட்டுனா இருதயத்துக்குள்ளே வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வாயில் அறிக்கையிட சொல்லுவோம். வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குது. இந்த ரட்சிப்பு என்னென்னா, இந்த விசுவாசம் என்னென்னா, அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் வந்து விசுவாசிட்டேன், நான் இருதயத்துக்குள்ளேயே நான் விசுவாசியிருக்கேன், நான் வந்து யாருக்கும் அதை வெளிக்காட்டாமல் ஒரு ரூமுக்குள்ளே போய் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணேன்னா அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்த வசனம் என்னென்னா, செயலில் காமிக்கிறது. ரோமர் 10:10, ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும். கிரியை செய்யும் விசுவாசம் மற்றவர்களை பார்க்கும்படியாக. இப்போ இதில் என்னென்னா, இதில் எங்கே கிரியை வருதுன்னா, நீதி உண்டாக இருதயத்திலேயே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நான் முதல் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு காலையில் வர்றோம். இப்போ நீங்கள் கிளம்புறப்பே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க, சர்ச்சுக்கு இவங்க போகிறாங்க, காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போகிறாங்க. எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி சர்ச்சுக்கு போகிறாங்க, அதாவது ப்ரேயர் அட்டன் பண்ணுறாங்க, இது ஃபாஸ்டிங் வேறு ஒரு சிலவங்க இருப்பாங்க, அது வேறு இருக்குது. ஏன் இவ்வளோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை பார்க்குறாங்க இல்லையா. இப்போ நானே எங்கள் வீட்டில் வந்து 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வந்தோடனே அவங்க ஓகே, இப்போ அவங்க எங்கள் பொண்ணு பார்க்குறாங்க, ஒய்ஃப்லாம் பார்க்குறாங்க இல்லையா. இப்போ பார்க்குறவங்க இவ்வளோ தூரம் வந்து விசுவாசமாக வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, இவ்வளோ தூரம் வார்த்தையை சொல்ல போகிறாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வர்றாங்க, இது என்னென்னா அவங்க பார்க்குறாங்க. மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கிரியை மூலிமா வர விசுவாசம். இது வந்து யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா, பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ந்து காட்டிதால் அவங்கள வந்து நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொண்டுட்டு வர முடியும். நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்து இருந்துட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ள வரணும்னா யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஈஸியான மெத்தடு என்னென்னா, நம்ம வாழ்ந்து காட்டணும். அதான் இயேசு கிறிஸ்து பண்ணார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா, வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டி, எப்போ நாங்கள் சொல்கிறத கேளு, நான் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீயும் பரிசுத்தமாக இரு, நான் வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீ உண்மையை பேசு, நான் வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி தேவனை துதி அப்படின்னு அவர் வாழ்ந்து காட்டி செஞ்சார் இல்லையா. அது நம்ம வந்து கிரியை மூலமாக பண்ணுறது வந்து மித்தவங்க பார்க்கும்படியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் இருதயத்திலே விசுவாசத்தில் நமக்கு கிரியின் மூலமாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து மற்றவர்களுக்காக. சரி, இப்போ யாக்கோப்பு 2வது அதிகாரம் 14வது வசனம் 17. இது கொஞ்சம் படிக்கிறப்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் விளக்குனா கரெக்டாக இருக்கும். விசுவாசமும் கிரிகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். 18 படிச்சிருங்கம்மா. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசம் எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இது என்னென்னா, இப்போ ஒரு வசனமாக பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம விசுவாசிகள்னு சொல்கிறாங்க நம்மளை, நம்ம இருதயத்துக்குள்ளே விசுவாசி இருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, கிரியில் இல்லாத விசுவாசம் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். அப்போ நம்ம விசுவாசம் வந்து என்னாச்சுன்னா செத்து போயிருக்குன்னா, இப்போ வந்து செத்து போச்சுன்னா, இப்போ ஒரு பாடி இருக்குன்னா அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அந்த இருதயம் அப்படி தான் இருக்கும், அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசமும் அப்படியே தான் இருக்கும். அந்த விசுவாசம் எப்படி உயிர் பெறும்னா, அவர் எந்திரிச்சு ஒரு சில காரியங்கள் பண்ணுறப்ப, ஜெபம் பண்ணுறப்ப, சர்ச்சுக்கு வர்றப்ப, ஆராதனை பண்ணுறப்ப, ப்ளஸ் வார்த்தையை வந்து சுவிசேஷமாக சொல்கிறப்ப, இந்த கிரியை மூலமாக தான் அந்த விசுவாசம் என்ன ஆகும், உயிர் பெறும். அதான் இவங்க சொல்லியிருக்க, யாக்கோபு சொல்கிறாரு, அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும்.
செத்ததாக இருக்குன்னு சொல்லலை, தண்ணியிலே தானே செத்ததாக இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்க நம்மளால் முடியும். அது யாரால் முடியும்னா நம்மளோட கிரியையினால் முடியும். அதை தான் அவர் சொல்ல வர்றார். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, இப்போ புறஜாதினே வச்சுக்கோங்களேன். இப்போ நீ விசுவாசம் சொல்கிறப்பா, நீ 18வது வசனம் தான், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காம்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒருத்தர் தெரிஞ்சவர் சொல்கிறார், பைபிள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ஃபாலோ பண்ணலை. அவர் உங்கள்கிட்ட படித்தவர், ஒரு நல்லா படித்தவர் கேட்குறாரு, உங்கள் விசுவாசத்தை வந்து நீ கிரியை மூலமாக காமிக்க வேணால், நான் விசுவாசத்தோடு இருப்பேன், அப்போ எப்படி நீ அதை காமிப்பேன்? என்கிட்ட காமி. ஆனால் நான் காமிப்பேன் என்னோடய கிரியை மூலியமாக. நான் இப்போ குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம லவ் பண்ணுறோன்னா, குழந்தைக்கு பாசம் காட்டுறோன்னா, இப்படியே நின்றுக்கிட்டே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பாசத்தை காட்டிட முடியுமா? இல்லை அந்த குழந்தைய லவ் பண்ணிட முடியுமா? முடியாது. நம்ம அந்த குழந்தைய தூக்கணும், புத்தம் கொடுக்கணும், ஏதாவது 2-3 வார்த்தை சொல்லணும். இந்த மூலியமாக தான் நம்ம அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த தான் இப்போ சொல்கிறாரு. இப்போ அந்த கிரியை இல்லாமல் நீ எப்படி அதை வெளிப்படுத்துவ? அதான் யாக்கோபு சொல்கிற, கிரியை இல்லாமல். இப்போ நாங்கள் பைபிள் காலேஜில் இதை தான் நடத்திட்டு இருக்காங்க. இது மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறப்ப அவர் என்னென்னா, அவருக்கு ஒரு தரிசனம் வந்திருக்கு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னோடனே அவர் விசுவாசிட்டா போதும், எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்துட்டு அவர் பண்ணது. அதை தான் இந்த யாக்கோபு புக்கை கூட அவர் இந்த பைபிளே இல்லாமல் கிழிச்சு தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இதை பற்றி ரொம்ப வாஞ்சி வந்துச்சு. ஓ, இவர் எதுக்கு இதை கிழிச்சு தூக்கி போடணும்லாம் சொல்கிறாரு? அவ்வளோ தூரம் இந்த யாக்கோபு புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. ஆனால் அவர் தாட் என்னென்னா, விசுவாசித்தா மட்டும் போதும், தேவனை விசுவாசித்தா மட்டும் போதும், இயேசுவை விசுவாசித்தா மட்டும் போதும், நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம வந்து அப்படியே இருந்துச்சுன்னா எல்லாம் நமக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கனால இந்த யாக்கோபு புத்தகத்தை பைபிளிலிருந்து நீங்கள் கிழிச்சு தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து உன்னை 19வது வசனம் படிக்க முடியுமாம்மா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்போ நான் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே என்ன வசனம் சொல்லியிருக்காங்க? இப்போ நீ மட்டும் விசுவாசிக்கலப்பா, பிசாசும் விசுவாசிக்கிறான். ஏன்னா பிசாசு எப்படி விசுவாசிக்கிறான்னா, தேவன் தெரியுது, இயேசு தெரியுது. இப்போ ஏன்னா லேகியோன் அந்த பிசாசு முடிச்ச மலைகள் இருக்கிறப்ப இயேசு வந்து போயெலாம் பார்க்கல, அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணியிருக்காரு. அந்த மலையை கிராஸ் பண்ண உடனே அது அங்கே உள்ளே எடுத்துட்டு அவ்வளோ சவுண்டு விட்டுட்டு, நீ ஏன் இங்கே வர்ற, உனக்கு எனக்கு என்ன, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிராஸ் பண்ணுறப்பயே இந்த நிலம் பிசாசுக்கு நிலமை. அப்போ அவனும் வந்து இயேசு கிறிஸ்து இருக்கார், அவர் வந்து தேவன் அனுப்பிச்சி வச்சார், அவரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்புறனால தான் அவன் நடுங்கிறான். இல்லைன்னா நடுங்க அவசியம் இல்லையே. அப்போ பிசாசும் விசுவாசிக்கிறாங்களே, அப்போ உன்னோட விசுவாசம், அப்போ பிசாசோட விசுவாசம் வந்து எப்படி கிரியை மூலியமாக வெளிப்படும்னா, நம்மளை அவன் என்னென்ன பண்ணணுமோ அதை தான் யோசிச்சுட்ருப்பான். என்ன பண்ணால் நம்மளை விழுகிறதுக்கு காத்துட்ருப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறோமா, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சரிக்கு விழுகிறோமா, எங்கேயாவது தப்பான வழியில் போகிறோமான்னு பார்த்துட்டே இருந்தது. வகை தேடிக்கிட்டே நம்ம கர்ஜிக்கு சிங்கம் போல் விழுங்கலான்னு எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கான் பிசாஸ். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நெகட்டிவ் தான். என்னென்னா, ஒருத்தனை எப்படி அடிக்கிறது, ஒருத்தர் எப்படி கீழே விழு வைக்கிறது, ஒருத்தனை எப்படி விசுவாசத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றது, ஒருத்தர் இதயத்தில் எப்படி வந்து அவனை பாழாக்கிறது, ஒருத்தனை எப்படி வந்து கீழே விழு வைக்கிறது, இது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இது வந்து பிசாசோட கிரியை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போ பிசாசோட கிரியைகள் இப்படி இருக்குது. ஆனால் விசுவாசிகள் நம்ம கிரியை வந்து தேவன் நாம மகிமைப்படணும், தேவனோட கனியை சுமந்துட்டு போகணும், சுவிசேஷம் சொல்லணும், தேவனோட வார்த்தையை எடுத்துகிட்டு போகணும். யாராவது ரட்சிக்கப்படலைன்னா அவங்கள வந்து நம்ம அதை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே அழைச்சி கொண்டுட்டு வரணும். இது நம்மளோட கிரியை. அப்போ பிசாசுக்கும் விசுவாசம் இருக்குது, நமக்கும் விசுவாசம் இருக்குது. நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு இங்கே காட்டுறாங்க. அது சரி. அதுக்கடுத்து இது இப்போ பைபிளில் ஒரு வசனம், அதாவது ஒரு ஆள் அந்த விசுவாசத்தை பற்றி நல்ல மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் படிக்க வேணாம், நான் அப்படியே சொல்லிடுறேன். ஆபிரகாமோட விசுவாசம். இப்போ ஆபிரகாம் இருக்கார், ஆபிரகாம் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் விசுவாசம் வந்து எப்படி வெளிப்பட்டது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஆபிரகாம் இருக்காங்க, ஆபிரகாம் வந்து விசுவாசம் தந்தைன்னு சொல்கிறோம். ஆபிரகாம் வந்து தேவனே என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு என்னோட சிநேகிதன். எப்படி அவர் தேவன் என்னோட சிநேகிதன் சொல்கிற அளவுக்கு? அப்போ இன்னொரு வசனம் பார்ப்போமே, புதிய ஏற்பாடில்
இப்போ வந்து இயேசு கிறிஸ்துனா, அதாவது உனக்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துறவங்க தான் உனக்காக மறிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்து சிநேகிதனாக இருந்து உனக்கு மறிச்சார். அந்த சிநேகிதன் அங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ சிநேகிதன் எப்படி ஆபிரகாமை வந்து அவர் கூப்பிட்றாரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தேவன் வந்து சிநேகிதன் அவரை கூப்பிட்றாங்க. என்ன பண்ணாருன்னா, தேவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு குழந்தை, அதுவும் அந்த குழந்தை வந்து கர்ப்பம் தெரிச்சு வரல, அது கன்ஃபார்ம். ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் கூட, அது கர்ப்பம் தெரிக்கிற ஏஜ் இல்லை சார் கூட. ஆபிரகாமுக்கும் அந்த இது இல்லை, செத்ததாக இருக்குன்னு தான் வசனத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ தேவன் உண்டாக்குன அந்த குழந்தைய, ஒரு பாசமான குழந்தைய, ஒரே பையனை அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வந்து கூட்டிகிட்டு போய் அந்த 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 கிடத்தி அது பலிபீடத்தை வச்சு கத்தியை ஓங்கி குத்துற அளவுக்கு போயிட்டார். யார்? ஆபிரகாம். அப்போ அந்த கதைலாம் அவங்க தெரியும். அப்புறம் வந்து நிறுத்துப்பா, வேண்டாம், உன்னோட விசுவாசத்தை வந்து எனக்கு காமிச்சிட்டிங்க. ஆனால் அந்த விசுவாசத்தை காமிச்சனால் அவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைய மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டாரு. இது ஆபிரகாமோட விசுவாசம். இந்த ஆபிரகாம் விசுவாசம், அவர் இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து என்னோட, அவரே தேவனே சாட்சி கொடுக்காரு, நீ வந்து என்னோட சிநேகிதன். இது ஒரு பாட்டு. அப்போ ஆபிரகாம் வந்து இந்த இதுக்கப்புறம் நீதிமானாக எண்ணப்பட்டான். நீதிமாக எண்ணப்பட்ட பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட சிநேகிதனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று வந்து ராகாப். ராகாப் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ராகாப் யார்? வேசி. ராகாப் வந்து வேசி. இப்போ நமக்கு தெரியும் வேசின்னா எந்த அளவுக்கு ஒரு கீழே இருக்காங்கன்னு தெரியும் சமுதாயத்தில். நம்ம பேசுவோம், கண்டிப்பாக பேச மாட்டோம், அவங்கள ஒதுக்கி தான் வைப்போம். இப்போ அந்த ராகாப் என்னென்னா, அந்த தூதர்கள் வந்து பார்க்குறாங்க, அதாவது அந்த 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 இஸ்ரேல் மோசே அனுப்புகிறப்ப அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்க வர்றாங்க. அப்போ பார்க்க வர்றப்ப அவங்கள வந்து அந்த சோல்ஜர்கிட்ட, அதாவது அந்த போர் சேவர்கிட்ட இருந்து வேறு ஜன்னல் வழியாக நீங்கள் போயிருங்க, இங்கே இருந்தால் அவங்கள கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக வந்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது வேறு ஒரு வழியாக அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வேறு ஒரு வழியாக அனுப்பி வைக்கிறது வந்து ஒரு கிரியை. இவங்க என்ன பண்ண, கம்முன்னு இருந்துட்டப்பா, என் வேலை இதுதான், நீ வந்தால் என்ன போனால் என்ன, என்னோடய வேலை இது தான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, உன்னுடைய தேவனை நான் அறிவேன். அங்கே சொல்லுவாங்க, உங்களுடைய தேவனை நான் அறிவேன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அறிவேன். அவங்க இங்கே இருக்காங்க. அப்போ அவங்க செங்கல்ல பிறந்தது, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்காங்க. நீங்கள் வந்து பயங்கரமான பலமான ஆளாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இவங்களெல்லாம் பார்த்து இங்கே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ராகாப் வந்து அந்த 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 வேவு பார்க்க வந்தவங்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே மாத்திரம் அப்போ அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்போ உங்களோட தேவன் உண்மையான தேவன். அவங்க என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்தது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருப்பீங்க, நீங்கள் இப்போ வந்து மாட்டிக்கக்கூடாது, இந்த மாட்டிக்கக்கூடாத தருணத்தில் வந்து நீங்கள் வேறு ஒரையில் தப்பிச்சுட்டு போங்கன்னு ஒரு கிரியை மூலியமாக அங்கே விசுவாசத்தை காட்டினாங்க இல்லையா. அந்த கிரியை மூலியமாக காட்டினது தான் ராகாப், ரூத், தாவீது, இயேசு கிறிஸ்து. அந்த அந்த ஜெனரேஷன் புரியுதா? ஒரு வேசி அங்கேருந்து வந்த அந்த இதில் நம்ம தேவனோட குமாரனே அவங்க இதிலேருந்து தான் வந்திருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய கிருபை, அப்போ தேவனோட விசுவாசத்தை கிரியை மூலமாக காட்டணுன்னா எவ்வளோ பெரிய கிருபையை வந்து அவர் நமக்கு தர்றாரு. சூத்திரம். அங்கேயும் இதை தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆவி இல்லாத சரீரம், நான் சொன்னேன் இல்லையா, செத்ததாக இருக்கிற மாதிரி கிரியை இல்லாதது எல்லா விசுவாசமும் செத்ததாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கிரியை காமிச்சிங்கனாலே அது வந்து விசுவாசத்தை உயிர் பெற்று கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது மூலிமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். மார்க்கு 10:52, 10வது அதிகாரம் 52வது வசனம். இது புதிய ஏற்பாடில். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஓகே. இந்த மார்க் 10வது அதிகாரத்தில் வந்து ஒரு 46வது வசனத்திலிருந்து கடைசி முடிகிறது 52வது வசனம் முடியும். 52வது வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம வேற ஒரு கோணத்தில் பார்ப்போம். இங்கே முடிச்சிடுறேன், வேற கோணத்தில் பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றவுடன் அவன் பார்வை அடைந்தான். எப்படி இயேசு நீ போகலாம்ப்பா, உன் விசுவாசம் ரசித்து நீ பார்வை அடைஞ்சிட்ட, எப்படி அந்த 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 சுச்சுவேஷன் தெரியுமா உங்களுக்கு? என்னென்னா, ஒரு குருடனா பார்வையற்ற பிச்சை எடுத்துகிட்டு இருக்காப்புல. பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இயேசு அந்த பக்கம் வர்றாரு.
பைபிளில் வந்து ஒரு பிச்சைக்காரன் அவரோட அப்பா அம்மா பேர், அவனோட பேர் அது இருக்கும் பாருங்கள். அந்த 46லேருந்து வாசிங்க தரேன். அவங்க அப்பா இவரோட குமாரன் பத்திபேல் அப்படின்னு அவர் பேர். ஒரு பிச்சைக்காரன் எப்படி அவருக்கு அவ்வளோ தூரம் அந்த பைபிளில் இம்பார்ட்டன்ட் இடம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த காரியத்துக்காக தான், இந்த விசுவாசத்தின் காரியத்துக்காக தான், விசுவாசம் மூலிமா அவர் கிரியை மூலிமா செஞ்ச காரியத்துக்காக தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு வர்றாரு, அந்த இயேசு வந்து என்னை குணப்படுத்த முடியும்னு அவர் விசுவாசிக்கிறார். என்னை குணப்படுத்த முடியும்னு விசுவாசி. அங்கே நிறையா பேர் பிச்சை எடுத்திருக்காங்க, நிறையா குருடங்க இருந்திருக்காங்க. இயேசு வந்து என்னையை குணப்படுத்த முடியும்னு விசாரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு அவர் பிச்சை எடுக்கிறவங்களாம் அந்த காலத்தில் என்னென்னா, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் இந்த மாதிரி இருந்தால் தான் பிச்சை போடுவாங்க. அந்த நம்ம இருக்கல திருவோடு ஏந்தினா தான் அதில் பிச்சை விழுவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் பிச்சையே போடுவாங்க. அந்த மாதிரி காஸ்டியூம் இருக்குது. என்ன பண்ணுறாரு அவர், இயேசு கிறிஸ்து வரான்னு சொன்னால் அங்கே எல்லாம் கூட்டங்கள்லாம் ஜனங்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. ஜனங்கள் இருக்கறனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜனங்கள் வந்து இயேசு வாழ்க அவங்க பின்னாடியே வர்றனால அவங்க என்ன பிடிக்க, ஆஹா வந்துட்டார் இவர், ஏன்னா கண் பார்வையிலையா வந்துட்டார் இவர் எப்படியாவது நம்ம வந்து சந்திச்சுன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி தூக்கி போட்டுட்டு, நான் இனிமேல் பிச்சைக்காரன் இல்லை, நான் வந்து குருடே இல்லை, நான் இப்போதே நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இயேசு போகிறேன், இயேசு வந்து என்னைய சுகமாக்குற போகிறாரு, இந்த இயேசு சுகமாக்குவாருன்னு அவ்வளோ விசுவாசத்தோடு அவன் ஒரே இடத்துல உட்காந்துல்ல, அவன் எந்திரிக்கிறான், ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறான், தடுமாறி போகிறான். போய் எங்கே இருக்காருன்னு பார்வையிலனால எங்கே இருக்குன்னு தெரியல, போய் சீசர்கள் மத்தியில் விழுந்த உடனே இந்த சீசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவனை அதட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் பேசுகிறேன்ப்பா, நான் வரேன்ப்பா, அப்புறம் பேசுகிறேன். இல்லை அப்புறம் பேசுகிறேன், சாரி. இப்போ அந்த காஸ்டியூம்லாம் தூக்கி அவர் குணப்படுத்திடுவார் நம்பி விசுவாசித்து கிரியை மூலமாக வெளிப்படுத்தி இயேசுக்கிட்ட போகிறான். இயேசுகிட்ட போனோடனே இவங்க என்ன பண்ணி, என்னடா பிச்சைக்காரன் வரான், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வேற வரான், இவன் இயேசுக்கிட்ட விட்டால் இவன் ஒரு மாதிரி இருக்குமே, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடுக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் போகாத இங்கேயே நில்லுன்ன உடனே அவன் என்னடா நம்மளை தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுக்கிறது வசனம் இருக்கும். அவன் பேசாத இருக்க முடியும், அநேகர் அவனை அதற்றார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டுருக்கான், நான் யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க, தடுத்தோன்னே ஆகா நம்மளோட பார்வை அடைகிறத வந்து யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கத்துறான். இப்போ இன்னும் அதிகமாக கத்துன உடனே இப்போ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம ஒரு காரியங்கள் செய்ய போகிறோம். நம்ம காரியங்கள் செய்ய போகிறப்ப ஒரு தடை வரும். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்போ நாங்களே வந்து இப்போ இந்த வீடு வாங்க போகிறோன்னா, ஐயோ இது வேணாம்ப்பா, இது வந்து ரொம்ப கஷ்டம், உங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த 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 பர்ச்சுவல் மாதிரி என்ன பண்ணோன்னா, இல்லை ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ இயேசு பார்த்துட்டாரு, அந்த பத்துவேல் பார்த்துட்டு இது வந்து ஒரு லைஃப்லையும் நடக்கும், தடை வரும். பத்துவேல் மாதிரி முன்னாடி சவுண்டாக போகணும். ஒரு விசுவாசத்தை எப்படின்னா, நீங்கள் பாடுற அந்த தோணியில் வச்சு தெரிஞ்சிடும், நீங்கள் பண்ணுற ஜபத்தில் வச்சு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து பேசுகிற தோரணையில் வச்சு தெரிஞ்சிடும். ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்காருன்னா பயம் இல்லாமல் நான் பேசுவேன், யார்கிட்டையும் பயம் இல்லாமல் பேசுவேன். நான் அதே மாதிரி நான் விசுவாசம் இருந்ததுன்னா என்னோடய சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த எனக்கு விசுவாசம் இருக்குது, அவர் என் கூட இருக்கார், என்னைய வழி நடத்துவார், என்னைய வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார், என் பிரச்சனையில் சரி பண்ணுவார், இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவாருன்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். கிரியை மூலிமா அவர் செயல்படுத்த சொல்கிறப்ப நம்ம அதை செயல்படுத்தணும். அதை தான் இங்கே பார்த்து பண்ணான். அவன் என்ன பண்ணால், கிரியை மூலிமா எந்திரிச்சு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஏசுட்டு போனோன்னே, அப்போ தான் ஏசுக்கு சொல்கிற முதல் படித்தோம் இல்லையா, ஏசு அவனை நோக்கி தொடலாம் இல்லை, அவர் ஏசு அவனை நோக்கி நீ போகலான்னொடனே காதில் கேட்குது அவனுக்கு, இன்னும் வரோம் பக்கத்தில் வரோம், நீ போகலாம்னு சொல்லிட்டாரு, என்ன போனா. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற தடையெல்லாம் மீறி என்னை அவ்வளோ சவுண்டாக கூப்பிட்டு இருக்கிற எல்லாத்தையும் முந்தி அடிச்சுட்டு என்கிட்ட வந்திருக்கான் விசுவாசத்தோட. அந்த கிரியை மூலிமா அந்த விசுவாசத்தை காட்டியிருக்காங்க, அந்த விசுவாசம் மூலிமா அந்த கிரியை அங்கே வெளிப்பட்டிருக்கு. அப்போ இயேசுகிறிஸ்து சொல்கிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ எப்போ அந்த அவரை ரசிக்குது, அந்த விசுவாசம் அவனை எப்போ ரசிக்குது, அவன் கிரியை மூலிமா காட்டுறனால தான் அந்த விசுவாசம் அவனை ரசிக்குது. விசுவாசம் ரசித்தவுடனே அவன் என்ன பண்ணுறான், பார்வை அடைந்தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவனோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, தீர்ந்துச்சு. அப்போ விசுவாசம் கிரியை மூலம் வெளிப்பட்டவுடனே அவர் ஆசீர்வாதம் தொடக்கூட இல்லை.
நீ போகலாம்ப்பா. சரி, இதே மாதிரி இன்னொரு வருஷம் 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவ பார்க்க வர்றப்ப இதே அந்த பைபிளில் ஒரு வசனமும் அந்த இன்டர்லிங்க் ஆகிருக்கும், ஒரு வசனமும் ஜாயிண்டாக இருக்கும். இதே மாதிரி தான் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி வந்து வேலைக்காரை வந்து சுகவீனம் இல்லாமல் இயேசு நீங்கள் வாங்கன்னு கூட சொல்லலை. நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவர் குணமாயிருமா அப்படின்னா எங்கேருந்து வந்தது அவருக்கு அந்த விசுவாசம்? ஒரே வார்த்தை. நம்ம என்னென்னா டாக்டர்கிட்ட போனேன், அவர் மருந்து கொடுத்து அந்த மாத்திரை சாப்பிட்டு 3 நாள் ஆகி அதை ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து எவ்வளோ டேஸு, எந்த டேட்டு, காலை மாலை இரவு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், சரியாயிடுச்சா அந்த வியாதி அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொல்ல, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ தொட்டுலாம் குணப்படுத்த வேணாம், நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவன் குணமாயிருவான்ட்டு அவ்வளோ. அப்போ தான் இயேசு சொல்கிறார். பைபிளில் வந்து அதாவது அவரை ஃபாலோவர் இல்லாமல் வேற ஒரு 100க்கு அதிபதி ஆள் வந்து கேட்டு இஸ்ரவேலில் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு இயேசுக்கு சாட்சி சொன்ன ஒரு ஆள் வந்து 100க்கு அதிபதி. அவரே மாதிரி தான் இந்த பார்த்திபேலும். அவர் சொல்லலை, ஆனால் விசுவாசத்தை பார்த்து அவனோட குறையை நீக்கினார். இப்போ அதான் முதல் சொன்ன மாதிரி விசுவாசத்தில் வந்து நம்ம நிறைஞ்சிருந்தோன்னா நம்ம தோணியே வேறு மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குறவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏதோ ஒன்று இருக்குது உங்களுக்குள்ள, என்னமோ ஒன்று இருக்குது, ஏதோ பண்ணுறாங்க. எங்களை சர்ச்சுக்கு போகிறப்ப அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் ரோட்டில் நடந்து தான் போவோம், பக்கத்தில் தான் சர்ச்சு, நடந்து போகிறப்ப சொல்லுவாங்க, நீ எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? ஏன் கேட்கணும் எங்ககிட்ட எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு. முதல் இருந்த காட்டிலும் எங்களுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் பார்த்துருக்காங்க. மாமாவுக்கு தெரியும், அக்காக்கெல்லாம் தெரியும். நாங்கள் முதல் எப்படி இருந்தோம், இப்போ நான்லாம் இங்கே வந்து நின்று பேச வேணா, அக்காலாம் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க நான் இந்த அளவுக்கு பேசுவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப கூச்ச சுபாவம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வந்து எடுத்துகிட்டு சுமந்து போகணுன்னு சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம்னு வந்துட்டா அந்த டோனே வேறு மாதிரி மாறும். அதுதான் அந்த விசுவாசத்தை வந்து கிரியை மூலியமாக வெளிப்படுத்தணும். நான் சும்மாவே வீட்டில் உட்காந்து இருந்துட்டு பைபிள் காலேஜ் வராமல், நான் பைபிள் காலேஜ் வரப்பே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க, பக்கத்துலேயே போக வேண்டியதால, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே வர வேண்டியதால அப்படின்னா. நமக்கு தேவன் எந்த இடத்த காமிச்சிருக்காரு, அந்த இடத்துக்கு போனால் தான் நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். என் கூட இருக்கிறவங்க எவ்வளவோ பேருக்கு பைபிள் காலேஜ் படிக்காமல், கம்ப்ளீட் பண்ணாமல், பிடிஹெச் முடிக்காமல் சும்மா போயிட்டு அப்படியே நிறுத்திட்டவங்களாம் இருக்காங்க 1 year 2 year. இப்போ நான் 3ஆவது வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், பிடிஹெச் முடிக்கவும் போகிறேன். அப்போ யாரோட என்னோடய விசுவாசம் கிரியின் மூலம் வெளிப்படுது. அங்கேருந்து நான் வந்து படிச்சுட்டு போகிறேன் இல்லையா. இப்போ வீட்டில் உட்காந்து எனக்கு வார்த்தையை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு வந்து இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு கேட்குறத காட்டிலும் நம்ம ஒரு கிரியை மூலியமாக நம்ம காட்டினோன்னா அது வந்து எப்படி வெளிப்படும்னா நம்மளுக்கு வந்து கிருபையாக வெளிப்படும், ஆசீர்வாதமாக வெளிப்படும். அந்த மாதிரி இது என்னென்னா விசுவாசம் எவ்வாறு வேலை செய்கிறது எப்படின்னா, நம்ம பைபிளில் நிறையா வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ விசுவாசம் மூலியமாக நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து, இது வந்து தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சுதந்திரத்துக் கொள்வாயாக நீ. அதே மாதிரி இப்போ நம்ம பாட்டு பண்ணோம் இல்லையா, 2 மடங்கு ஆசீர்வதிங்க, யாப்போக்கு 2 ரத்த தனி ஆசீர்வாதம் கொடுத்தீங்களா, எனக்கு நீங்கள் கொடுங்க. தாவீதை நீங்கள் ஆசீர்வதித்து ராஜாவாக்குனீங்களா, என்னையும் ஆசீர்வதிங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணுறீங்க, எனக்கு பண்ண மாட்டிங்களா? அப்போ அவங்களுக்கு எப்படி பண்ணிக்கிட்டீங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, அப்போ நானும் அதை ஃபாலோ பண்ணேன், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, நீ இந்த விசுவாசத்து மூலிமா என்ன இடத்துல நிற்கிற, நீ எந்த இடத்துல நிற்கிற, எனக்கு சித்தமான, எனக்கு திட்டமான, எனக்கு விருப்பமானதை நீ பண்ணுறியா. அதான் தேவனுக்கு முத ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது, கூடாத காரியம். அதனால் பிரியமாக எப்படி இருக்க முடியும்னா விசுவாசம் மூலியமாக தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். உங்களுடைய வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். இப்போ அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காமல் போகாது. நம்ம மாமிச பிரகாரம் வந்து நம்ம சொன்னோன்னா அது நடக்காது. ஏன்னா தேவன் வந்து அவர்கிட்ட பொய்யே இல்லை. ஏன் பொய் இல்லை? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட, இப்போ நான் பிரதர்கிட்ட வந்து நான் வந்து இந்த டயத்துக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் இந்த டயத்துலன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து என்னால் வர முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஏன் அந்த பொய் சொல்லணும்? வராமல் கூட போகலாம். ஆனால் சும்மா ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு, சும்மா அந்த பொய் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, சின்ன விஷயத்துக்கெலாம் சர்வசாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த விஷயம் வந்து தேவன் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வைங்களேன், அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொல்லிவிட்டு அது என்னால் செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் அவர் சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து வந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும்.
அதுதான் அந்த காரியங்களை வந்து வாய்க்க பண்ணுறது. தேவன் எப்படி காரியங்களை வாய்க்க செய்கிறாருன்னா இந்த மாதிரி தான் தேவன் காரியங்களை வாய்க்க சொல்கிறார். ஓகே, அதே மாதிரி கடைசியாக வந்து இப்போ ஒரு விதையை வந்து விதைக்கிறோம். ஒரு விதையை விதைக்கிறப்ப